ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு 2 இடம் மண் இருக்குது, அதை தான் அள்ளி கொட்டலான்னு போகிறோம். இன்றைக்கி நாம் தான் ஓட்டிகிட்டு போக போகிறோம். போகலாமாடா கோவில்? பைக்கில் வரீங்களா? எப்படி போறது? எதுல ஜேசிபி எடுத்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது நண்பா. இன்னைக்கு நாச்சு ஜேசிபி போடலான்னு. ஜேசிபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே கீரெலாம் இருக்குது, பட்டுனு இதுதான் கிளச்சி. அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே போகலாம். ஒரு நாளைக்கு ஜேசிபி எப்படி ஓட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் நண்பா. மற்றபடி ஜேசி போடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பின்னாடி பாருங்க சார், கோகுல பாருங்க எப்படி டான்ஸ் ஆடி ஆடி வரான். வரட்டும் கைப்புள்ள. சரி ஓகே, சின்ன ரோடாகுது ப்ரோ, அதனால் காட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஜேசிபிக்கு மட்டும்தான் போகுது, அவ்வளோ சின்ன ரோடு. இதில் ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னா, மேலே ஏதாவது லைனுக்கு இடிக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா பூமு வந்து இடிச்சுக்கணும், பூமை வந்து இறக்கி தான் ஓட்டணும். வில்லேஜுக்குள்ளே ஓட்டுறதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பூமை கீழே இறக்கி ஓட்டுறது தான் நமக்கு சேஃப்டி. பூமு உயரமாக தூக்கிட்டு போனோம், கரண்ட்டு சரி கம்பி, அப்புறம் வீட்டுக்கு சர்வீஸ் ஒயரு இதெல்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். என்ஹெச்சில் எப்படி வேணாலும் போகலாம் ப்ரோ. ஆனால் இது மாதிரி ரோட்டெல்லாம் வந்து பூமை ஃபுல்லாக இறக்கி விட்டு தான் போகணும். அதே மாதிரி டிராக்டரில் பின்னாடி வரதெல்லாம் யாருமே வந்து தயவு செய்து ஜேசிபியை அணைச்சி வராதிங்க. கொஞ்சம் இப்போ ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் விட்டுவாங்க. வேறு சந்தோஷம் அப்படி தான் வருவோம். கிட்ட ரொம்ப கிட்ட வந்தீங்கன்னா ஜேசிபி வர்ற டக்குன்னு பிரேக் அடித்தாங்கன்னா ஜேசிபி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம டிராக்டர் தான் ப்ராப்ளம். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாங்கணும்பா. ஜேசிபி ஓட்டுறதுலாம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து ஓட்டுனா இதெல்லாம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாருங்க, இப்படி சுற்றுறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜாலியாக இப்படி கையில் வச்சுட்டு ஒரு கையிலேயே இப்படி சுற்றிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இது வந்து கிளச்செலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ கிளச்சு தான், ஒன்லி பிரேக்கு எக்ஸலேட்ரு. அப்படியே லாடிலே பட்டன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இதுலேயே இதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜேசிபி டிரைவ் பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா. ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக மேக் பண்ணி அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கீர் போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. அதே மாதிரி ஜேசிபி பொறுத்தவரையிலும் ஒரு சோல்டிங் ரோட்டெல்லாம் நீங்கள் வேகமாக போகணும்னு மட்டும் நினச்சி விடாதீங்க நண்பா. ரொம்ப குதிக்கும், சோல்டிங் ஓவராகும். அதனால் நல்ல ரோட்டில் போகலாம், காற்று மாதிரி போகலாம். சோல்டிங்கெல்லாம் அப்படி போக முடியாது. அவ்வளோதான், வந்துட்டோம், பாட்டுக்கு வந்துட்டோம் நண்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 4 நட தான் ப்ரோ மண். சரி எதுவும் வேலை இல்லை, ஆல்ரெடி இந்த சைட் வந்து நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கடகாலுக்கு மண் அள்ளி கொட்டின வீடியோ பார்த்துருப்பீங்க. பொழுதுனையும் கியர் மாற்ற வேண்டியதில்லை. எக்ஸிலேட்டர் கொடுத்தோம்னாவே 4th கியரில் இருந்தால் கூட வண்டி போயிடும் நினச்சியாங்களே. வந்துட்டோம், இந்த மெத்த வீட்டுக்காரர் தான்.
மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 2வது கியர் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டா வேலை முடிஞ்சு. ஓகே நண்பா, அதுங்காட்டியும் பிரதரை வந்தார், அவர் வாங்கி கொண்டுக்கிட்டார். அவர் கல்லள்ளி போடுறாராம், நம்ம வீடியோ எடுப்போம். என்னென்ன ஒவ்வொரு கல்லை எப்படா பொறுக்கிறது, குட்டாஞ்சேத்தி தான் அள்ளி போடணும். இந்த கல் அள்ளி போட்டு மண் எத்தனை நடணுமா? மண் எங்கே இருக்குது? இது இந்த ஓரத்தில் இருக்கிற மண்ணையா? ஏற்கனவே தெரியுது, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே கல் குட்டாமல் பண்ணி இந்த கல்லெல்லாம் அழிவுன்னு வேறு இடத்துல போட்டுட்டு மண்ணெல்லாம் மட்டமாக அடிச்சு நம்ம அதுதான் வேலை. அந்த நகர கல் முருகா எங்கே கொண்டு போட்டுற? அதனால் தென்னை மரத்துக்குள்ளே எது எடுக்கணும்? அது என்ன பிள்ளை கொடுத்துறதா? பிள்ளை இதை தூக்கி வைக்கிறது தான், அதுக்கு தான் கொடுத்துறதுனா பார்ட்டிக்குது. மண்ணு கூட அள்ளிக்கலாம் நண்பா. அந்த கல் அள்ளுறது தான் பெரிய தலைவலி. அள்ளுனோம்னா வரவே வராது. ஒரு 2 கல் ஏறும், 3 கல் ஏறும், அதுக்கு மேலே வராது. தள்ளி வர்றதான். கல் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஹெவி பொட்டி. இந்த பொட்டி என்ன ரேட்டுன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இந்த பொட்டி வந்து 1,80,000 எடுத்த நண்பா. கீழே 6, சைடு 4, கீழே அடியில் வந்து 24 குறுக்கு சேனலு, பின்னாடி வந்து அப்படியே சேஸு, பின்னாடி வண்டி இறங்கி போச்சுன்னு ஜேசிபில் தள்ளுனா கூட ஒடுங்காது, அந்தளவுக்கு ஹெவியாக போட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல் லோடு ஓட்டுற இது மாதிரி ஹெவி லோடு ஓட்டுற நண்பர்கள் வந்து இது மாதிரி போட்டுக்காங்க. உங்களுக்கு காலத்துக்கும் கல் தூக்கி போட்டாலும் சரி, கிட்டாச்சியில் வாங்கினாலும் சரி, எதில் வாங்கினாலும் சரி, கல் மட்டும் பொட்டி ஒடுங்காத இருக்கும் கல் போட்டால். ஒரு 2-3 நடை வரும் ப்ரோ. அதா இங்கே ஒரு குட்டம் கிடக்குதா, அதா அவுத்துல கொஞ்சம் கிடக்குது, இதெல்லாம் அள்ளி போட்டால் வேலை முடியுது. கல் அடித்தா மட்டும் அப்படியே கீழே டெம்பரேச்சர் கிட்ட போய் இழுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் இதுதான் பிரச்சனை. கல்லை வெறும் கல்லை மட்டும் பொறுக்க முடியாது. கல்லை மட்டும் பொறுக்கணும்னா ஒரு சின்ன குழியாக தோண்டி அதில் தான் பொறுக்கி போட்டால் தான் கல்லை பொறுக்கி போட முடியும், இல்லைன்னா பொறுக்கக்கூடாது. கோவில் வந்து நான் கேட்குறேன், என்ன பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி அப்படியே உப்புப்பாக வந்து கேட்குறான். நல்லா பெருத்துக்குச்சுலாம். கேளு, அவர் ஆப்ரேட்டர் கேளு, வண்டி சாஞ்சி போயிடும், அப்செட் ஆகி போயிடும்னு சொல்லு. கேட்டுக்க. ஏன்னா அங்கே தூக்குனா அந்த பக்கம் வந்து டொக்கையாகி போயிருமில்ல ஃப்ரெண்டில், அப்போ இப்படின்னு ஆடும்.
இதுக்கெல்லாம் இன்னும் கோகுல் இன்னும் டெவலப் ஆகணும். நேற்று எப்படியே ஏமாத்திட்டில்ல, நல்லா கறி அது இது அடித்து சாப்பிட்டு கருநாள் முடிச்சுட்டு வராங்க 2 நாள் கழிச்சு. இது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் கியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPM நண்பா. இது கம்பெனியிலிருந்து வந்தது தான். நிறைய நண்பர்கள் வண்டி வந்து புதுசாக எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமாம் நண்பா, நாங்கள் வந்து 2021 புது மாடல். நான் புதுசாகவே எடுத்ததுன்னு வச்சுக்காங்களேன். $415 லோடிங்க்கு டீசல் எவ்வளோ ப்ரோ போகுதுன்னு கேட்குறீங்க. அருமையான மைலேஜ். லோடிங்க்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. உழவுக்கு தானே பிரச்சனையே போயிட்டு இருக்குதுங்க. லோடிங்க்கெலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை வண்டி, உழவுக்கு தான். லோடிங்க்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையான மைலேஜ் கொடுக்கும். ஆனால் உழவுக்கு வந்து டேய் அவனை வர சொல்ல, டீசல் எவ்வளோன்னு பார்க்க சொல்ல, வர சொல்லு. டீசல் பார்க்குறதுக்கு குச்சி விட்டு பாரு. ஓகே நண்பா, டீசல் ஸ்கேலுக்கே எட்டலை. என்ன ப்ரோ ஸ்கேலில் பார்க்கலான்னு சொல்லுவீங்க, ஆனால் ஸ்கேலுக்கே எட்டலை. அதனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் டீசல் எவ்வளோக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குச்சி ஒன்று எடுத்துடா அப்படின்னு சொல்லிக்கிறேன். வண்டிக்கார நிலமையெல்லாம் பாருங்கள், பேருக்கு தான் வண்டி ஓடுது. ஆனால் வந்து டீசல் கூட வண்டிக்கு அடித்து ஓட்ட முடியாத நிலமை. 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு வருது. என்ன பண்ணுறது? ஸ்கேலில் சுத்தமாக எந்திரிக்கல பாருதான், எச்சில் இருக்குது. அதனால் குச்சி விட்டு தான் பார்க்கணும். விட்டு பாரு. முன்னாடி விடு, முன்னாடி விடு, முன்னாடி விடு. ஜேசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா 9500 ஓட்டு வரணும்பா. இந்த ஜேசிபி ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்கிறோமா என்னன்னு கமெண்ட். இங்கே எங்கடா கொண்டாந்து பின்னாடி குத்துற? கழட்டு 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 சீக்கிரம். என்ன நினப்பலப்பா? நீ அங்கே நான் பண்ணிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன சரி, இது ஓடிடும். வீட்டுக்கு தான் போகுமான்னு தெரில. இவ்வளோ நிற்கும்டா. இப்போ இவ்வளோ டீசல் இருக்குதுன்னா இவ்வளோ தான் ஓடும். இது நிற்கும், அது தூசியெல்லாம் இறங்காது. ஏன்னா காலம் ஃபுல்லாக இப்படியே குச்சி விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம்னு நினச்சியா? நீ தானே ஓட்டிட்டு வர, தள்ளிட்டு வந்துடு. நீ தள்ளிட்டு வந்துடு. நீ சாட்சி போடுறியா படுக்க போடுறியா? எதையோ ஒன்று பண்ணி எடுத்துக்க. எங்கேயோ ஓசில் கிடச்சிதுன்னா இப்போ எடுத்துட்டு வந்துட்ட. டேய் 2 பேர் இங்கே வந்தீங்கன்னா திட்டுவோம். ஒரு ஆள் நீ மேலே போ. என்ன குடிக்கிறது? நான் படிச்சுக்கிறேன் ப்ரோ. நான் கமெண்ட் படிக்கிறது இவனுக்கு அவ்வளோ ஆர்வமா கோகுலுக்கு பாருங்க. புது கமெண்ட் இன்னும் வரல, வந்தால் நான் படிச்சுக்கிறேன். முக்கியமான கமெண்ட்லாம் வரும்போது நான் படிச்சிருவேன். நீ ஃபீல் பண்ணாத. ஒன்றை தான் கேட்குறாங்க, கோகுலுக்கு வந்து வால் முளைச்சிக்கிச்சிங்கிறாங்க. இந்த இங்கே இருக்குது பின்னாடி. கோகுல வேலைக்கு வந்த மாதிரியும் தெரில, இப்போ நல்லா ஆள் பெருத்து போயிட்டான், வெயிட்டு போட்டான் அப்படிங்கிறாங்க. நல்லா தீனி முரட்டு தீனியா அப்படிங்கிறாங்க. கேட்டு போய் அதுங்காட்டியாங்க. அப்புறம் எதுக்கு என்ன கேட்குற? உள்ள கொட்டி இந்த கல்லை கொட்டியே என்ன பண்ணுவாங்க? அப்புறம் மண் எங்கள்ளி கொட்டுவேன். இந்த கல் இன்னைக்கு சக்க கல் யூனிட்டு 5000 ரூபா. இதை போட்டு மூடுவாங்களா யாராச்சும்? 2000 ரூபா பெருசா 5000 ரூபா பெருசா? எடு 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 எடு. ஒரு 4 நம்ம இதை வந்து நடைக்கு எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து 150 ரூபா வாங்குவோம் மினிமம். இன்றைக்கி வந்து 100 150 வந்துருச்சு.
ஒரு 4 நடம் ஓட்டினா கூட ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அதுங்காட்டி அந்த கல்ல குட்டாமல் போட்டுக்கிட்டோம். அதுங்காட்டி இதை கொண்டு கொட்டிட்டு வந்துடுறோம். கொட்டி மட்டும் கல்லோட ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி போட்டுக்காங்க ப்ரோ. காலத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது. கிட்டாச்சிக்காரர் கல் தூக்கி போட்டால் பயமாகுது, அது பயமாகுது, இது பயமாக இருக்குதுன்னு மட்டும் இதுக்கு டேய் இப்படி போ, இப்படி போய் தரத்தில் போய் அங்கேருந்து வச்சு விட்டுலாம். போ இப்படி மேலே ஏறிக்கா. குழியிலே வந்து நிறுத்துறா. போ அப்படியே போ. தேடிக்கிற போட்டியில் அந்த சுண்டையில் வந்துருந்தா இந்நேரம் விட்டுரு. இதிலே 4 லிட்டர் டீசல் முடிச்சிருப்பான். டேய் இப்படி போய் ரிவர்ஸ் போடா. எவ்வளோ கொட்டுறது முருகா? அதான் இப்படி போய் அப்படியே எவ்வளோ போய் இறங்குதோ அவ்வளோ கொட்டி போடலாம். போ இப்படி தனமா சார் விட போட்டு நேராக போடா. நேராக போடா. போ. வா போதும். வரலவா ஸ்டெடியா போ. நேராக போ. அந்த வேப்பங்கட்டைக்கிட்டே வெட்டி போடலாமா? இந்தாண்டு தள்ளிவா. போ. அவ்வளோலாம் இறங்காது முருகா. போதும். இப்போ கொட்டு. செம்மண்ணு காடாக இருந்தால் டப்புனு இறங்கிடும். இது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம பொட்டியில் பாருங்கள் அடியில் எப்படி குறுக்கு போட்டுருக்குன்னு. பின்னாடி நவுத்து. இறக்க. பின்னாடி பாருங்கள் 3 டிப்பிங்கு. அதாவது கொட்டி வண்டியை இறக்கி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். கொட்டி எதுவுமே பெண்ட் ஆகாது. பம்பு எல்லாம் காலியா. இப்போ நான் போட்டு 5 வருஷம் ஆகுது நண்பா. பொட்டியோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா? ஆனால் இந்த பொட்டி மேக்ஸிமம் வந்து கல்லுலோடு தான் அதிகமாக ஓட்டுறோம், மண்ணுலோடே கிடையாது. பார்க்குறேன். டேய் ரிவர்ஸ் வா. இந்த சந்தோஷம் இந்த அளவுக்கு ஒரு ரிவர்ஸ் விட்டு பழகிட்டேன்னா தப்பே இல்லை. ரிவர்ஸ் எடுக்கிற வீடியோ தான் கேட்குறீங்க. அது ஒரு நாள் நம்ம காட்டில் தான் ப்ரோ உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்து காட்டினேன். இங்கே எடுத்தால் டைம் ஆகும். நான் காட்டில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்னு கிளியராக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்தான மாறு. கோல்டன் போகல. இன்னும் கொஞ்சம் போய் இப்படி ஓரமாக வர மாட்டேன். வண்டி யார் நோட்டில் நிறுத்திட்டு வந்தா? கியர் இருக்குதா நோட்டில் இருக்குதா? இன்னும் ஒரு நடம் வரும் ப்ரோ. அப்புறம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 குட்டா இருக்குது ப்ரோ. இந்த கல்லை அள்ளி போட்டால் வேலை முடிஞ்சுது. ஏதோ வேலை எல்லாத்துக்கும் வேலை. ஆள்
ஆல்ரெடி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது கடைக்காலுக்கு சுஜித் கல்லள்ளி கொட்டிருப்பான், அவன் வந்திருப்பான் அந்த வீடியோவுக்கு. ஜேசிபி ஒன்றா ஜேசிபிட்டே தான் இருக்கிறாங்க. இறங்கி வந்தேன்னா அவ்வளோதான். கல்லுக்கு தான் டயரில் மாட்டுதா டெம்பரேச்சரில் ஏறுதான்னு பார்த்து சொல்லு. அன்னைக்கு அந்த ஜேசிபியில் என்ன பண்ணாங்க, நான் தான் ப்ரோ அதிகமாக செல்லம் கொடுக்குறோம். அன்னைக்கு ஓட்டணும் அந்த ஜேசிபியில் கிளீனர் வண்டி விட்டு இறங்கக்கூடாதுங்கிறாங்க. என் நம்மள என்னடானா ரெண்டும் உட்காந்துக்கிட்டு நியாயமே பேசிக்கிட்டு இருக்குதுங்க. உழைச்சி 3 இலை உடல 2 நியாயம்தான். எங்கடா செப்பல தேஞ்சு போயிடும். வண்டி கொஞ்சம் பேசி விடு, எட்டாது. இதெல்லாம் சொல்லணுமா? அவன் கம்முன்னு தான் வந்துருப்பான், நீ எடுத்து விட்டாதான் வாட்டமாக இருக்கும். பாரு, இதை முன்னாடியே பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஸோ ஆர்ன் அடித்தாதான் அவன் அள்ளி போடும் போதே எட்டுமா எட்டாதான்னு பார்க்கணும். ஆனால் உழவு ஓட்டுறதுக்கு இது மாதிரி 4 நட 5 நட இந்த கல் மண்ணு கிடச்சா கூட பரவாயில்ல ப்ரோ. இது அள்ளி கேட்டு காசும் உடனே கொடுத்துருவாங்க. இந்த உழவெல்லாம் ஓட்டிக்கிட்டு நோட்டு போட்டே எழுதி வைக்க முடியல. எங்கே அதையும் மீறி காசு தரணாலும் இன்றைக்கி ஓட்டுற காசுக்கு கந்து பழைய பணம் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு ரொட்டேஷனாகவே தான் போகுது. யாரும் ஓட்ட அப்பப்போ கொடுத்தாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எங்கே 100 எனக்கு கமெண்டில் சொல்கிற நண்பர்களும் 3/4 பேர் நம்மளாட்டம் தான் இருக்கிறீங்க. யாருமே ஒன்றும் ஓட்டி ரெட்டி காசு வாங்குற அளவுக்குலாம் யாரும் இல்லை. எல்லாருமே நம்மளாட்டமே ஓட்டி ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நீ சொல்ல மாட்டா. சின்ன போட்டி எடுத்து தரலாம்லாம் சொல்ல மாட்டா. அதை யார் கழட்டி மாட்டுறது? இந்த கல் அல்றது பார்த்தீங்களா, இதுதான் சல்லை. மண் இல்லாத கல்லை மட்டும் தள்ள சொல்லுவாங்க. அப்படியே இழுத்தா அப்படியே வண்டிகிட்ட இங்கே இருந்த கல் இழுத்துட்டு போய் அங்கே டெம்பரேச்சர் கடியில் போயிடுச்சு. இப்போ அங்கே போயிடுச்சு. இதுக்கு திரும்பியும் வண்டியை நவுத்துனா தான் அள்ள முடியும். இந்தானு தள்ளிவிட, அங்கே காட்டு கொண்டு வந்து இந்தானு தள்ளிவிட்டு. ஆமாம், இதில் 30+ தான் வந்து கரெக்டாக இருக்கும். முன்னாடி வந்து அந்த லோடர் இருக்கும், அதில் இடிக்கி வச்சு அள்ளிப்படலாம் அப்படிங்கிறாப்புல. டேய் இரு வருவோம், தள்ளிட்டு வருவாங்க. ஆஃப் பண்ணுறா டீசல் போயிட போகுது. இன்னும் 2 நாளைக்கு வரட்டும். இல்லைனா நீ தான் கேனுக்கு வீட்டுக்கு போகணும். கேனுக்கு நீ தான் வீட்டுக்கு போகணும். அவனுக்கு வண்டி ஓட தெரியாது. அதே மாதிரி சுஜித் எங்கே ப்ரோ காணோம், லீவா இப்போ அப்படிங்கிறீங்க. அவர் வேறு வண்டிக்கு போயிட்டு இருக்கிறாரு ப்ரோ. நம்ம வண்டியில் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை, சில்லற வேலை தான் இருக்குது. இவங்களுக்கே வேலை கொடுக்க முடியல. அதனால் லீவு பாரு. இப்படி இழுத்து போட்டு ஏற்றினா தான் கல் ஏறுது. நம்ம மண் மாதிரி டக்குன்னு கல் லோட் ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப டைம் எடுக்கும். கல்லாக இருந்தால் டக்குன்னு, மண்ணாக இருந்தால் கல் வந்து இது மாதிரி எதில் ஒன்று தடுத்து இருந்தால் தான் அந்த பக்கெட்டுக்குள்ளே ஏறும். இல்லைனா கல் ஏறாது. நீங்கள் கல்லோடு ஓட்டிருந்தீங்கன்னா ஜேசிபிக்காரர்கிட்ட தெரிஞ்சிருக்கும்.
கல் அதுவும் வந்து ஒவ்வொரு சைடுக்காரர் வந்து கல்லை மட்டும் பொறுக்குப்பா மண்ணே வரக்கூடாதுமாங்க. கல்லை பொறுக்குதுன்னா பெரிய செலவழி. இல்லைன்னா ஒரு குழி போட்டு தான் பொறுக்கணும். உண்டுன்னு கல் இருந்தால் குழி போட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் டப்புன்னு வேலையாகும். இல்லைன்னா கல்லை எடுத்தால் ஏறவே ஏறாது. பாருங்க வலிக்கிட்டு மேலே தான் போகும், ஏறவே ஏறாது. இந்த 2 கல் எடுக்கிறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. பாருங்க மறுபடியும் ஏறல அந்த கல். கோகலாக இருந்தால் நேரம் ஏற்றிருப்பா. கோகலை தான் எடுத்து தூக்கி போட சொல்கிறோம். கோகலை பலத்தை பார்ப்பேன்ப்பா. கோகலை நானா இருந்தனா ஏற்றி இருப்பாங்கண்ணா. எடு 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 எடு. தூக்கி பாட்டியா? கோகலுக்குலாம் இதெல்லாம் ஒரு வெயிட் ஒரு மேட்டரே கிடையாது. டன்னு கணக்கில் தூக்குவான். இது என்ன இது சுஜிபி மேட்ரு. என்ன ஒரு 3 நடை கல் வரும் ப்ரோ. அப்புறம் ஏதோ ஒரு நடை மண்ணு பிடிச்சி கொட்டணுமா இந்த இடத்துக்கு. ஒரு நாளைக்கு திட்டுறதே பாருங்கள். இப்போ அங்கேருந்து வரும்போதே வண்டி லோ தேடல் வருது பார்த்தீங்களா. ஐபஸ்ட்டில் தான் அது சுண்டுனா வந்து லோ தேடாக போட மாட்டார். ஒன்லி ஐபஸ்ட்டு தான். ஏன்னா டாட்டா பிர்லா இல்லை. லோ தேடில் போட்டால் வண்டி லோடாகாத வருமெல்லாம் தெரியாது. ஐபஸ்ட்டில் போட்டு டருன்னு இழுத்து பார்த்துட்டு வராத பட்சத்துக்கு தான் லோ தேடல. நிறையா வீடியோ பாருங்க நண்பா. மேக்ஸிமம் இந்த லோடிங் ஓட்டுறவரெலாம் யாருமே வந்து லோ தேடையே யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த வண்டிக்குமே. அந்த இன்ஜின் செத்து பொழைச்சாலும் ஐபஸ்ட்டில் ஐர்வேஸ்லேயே தான் போடுவாங்க. ஆனால் லோவில் போட்டு கொஞ்சம் ரேஸ் சேர்த்து வச்சு விட்டா அது பாட்டில் போகும். இப்போ பாருங்க இவ்வளோ வண்டி அமைதியாக போகுது பார்த்தீங்களா. இது லோ. ஐயில் இப்படி போகுமா? போகாது. அதே மாதிரி பொட்டி மட்டும் தூக்கும் போது ஒன் சைடாக தூக்காதீங்க. டேய் அப்படியே கட் பண்ணியிருந்தா அப்படியே போயிடக்கூடாது. கடைக்கால மேலே அடிச்சு விட்டேன்னா நீ சம்பளம் போச்சு. ரிவேர்ஸ் வரணும். ரிவேர்ஸ் போ. அங்கே போய் திருப்பி ரிவேர்ஸ் போனால் தான் ட்ரைனிங் வரும். விட்டோம். நிறைய நண்பர்கள் இந்த ரிவேர்ஸோட தெரியாத வீடியோ கேட்குறீங்க. எப்படி நான் எடுக்கிறதுனே தெரில. கண்டிப்பாக நம்ம காட்டில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்படி ரிவேர்ஸ் எடுக்கிறது, ஒரு இக்கட்டில் எப்படி ரிவேர்ஸ் எடுக்கிறது எல்லாம் ஒரு வீடியோவில் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன்பா. வா அப்படியே விட போ. கீழே இறங்கிக்கான் தானே போ.
நான் அதுதான் அப்படியே முன்னாடி ஏன் ரிவேஜ் விட்டா விடு போதும் போ. போடா சந்தோஷம் இருந்தா இந்நேரம் பின்னால் வேலை வந்துருப்பானா. நீ எதுக்கு இருக்கிற அவனை நீ எது கூப்பிடுற? அவனா வந்து ஒரு செகண்டில் வந்திருப்பான். அது என்னடா பாவம் பண்ணிச்சு வாழைப்பழம். ஓகேண்ணா இந்த 5-6 கல்லையும் பொறுக்கி போட்டால் வேலை முடிக்குது. 3 நடையே ஆச்சு. ஏதோ இன்னும் ஒரு நடம் மண் ஓட்டணுங்கிறாங்க. மண் ஒரு நடம் ஓட்டினா வேலை ஃபினிஷு. அந்த மண்ணை நாம் தான் லோடு ஓட்ட போகிறோம். சரி அதெல்லாம் போட்டோம். அத்தை வீட்டுக்கு போனே இல்லையா? சித்தி அத்தை வீட்டுக்காங்க போய் பிள்ளைங்களை லவ்வர் பார்த்துட்டு வரதுக்கு போகிறேன்னா போயிட்டு வந்துட்டியா? ஏன் அந்த பிள்ளைய இப்படி திட்டிப்பிட்டியா நீ? நல்லா தான் இருக்குது. அது எதுக்குடா இழுக்கிற? அது பாட்டில் தலைமாலே விழுந்துடும். கடைசி 2 கல்லு ஏறல. கோகுல தூக்கி போட சொல்லிட்டாங்க. தூக்கி போட்டால் கல்லே 2ஆ உடையக்கூடாது. உன் பவர் அவ்வளோதானா? கோகுலுக்கு பலம் என்ன? ஒரு கல்லை தூக்க முடியலங்கிற. ஏன்னா அவனே அவனே தூக்க முடியாது. தூக்கிடு கையை போட்டுக்கா. அப்படி போதும் போது விட அவன் உள்ள போட்டுக்குவான். எடு போலாம். தூக்கவே முடியலங்கிறான் ப்ரோ. இப்போ எப்படி இந்த ஜோடுக்கால தூக்குறான்? 5 ஜோடா ஆயிட்டான். கல் தூக்க முடியலங்கிறான் பாருங்களேன். ஓகே நண்பா, கல்லெல்லாம் பிடிச்சி விட்டாச்சு. மண் ஒரு நடு 2 நடு இருக்கலாம். அதை மட்டும் அள்ளியாந்து கொட்டினா வேலை முடிஞ்சுது. ஏதோ வந்ததுக்கு ஒரு 4-5 நட கல், ஒரு 2 நட மண். ட்ரேக்டரு 1000 ரூபா, ஜேசிபி 1000 ரூபா நினச்சிட்டு போகலாம். இதில் கூட்டி கழிச்சு பார்த்தா ஜேசிபிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ட்ரேக்டர் 5 நட ஓடினா 1000 ரூபா. ஏதோ ஒரு 3 லிட்டர் டீசல் போச்சு நினச்சிக்கலாம். ஜேசிபிலாம் 1 மணி நேரத்தில் வந்தால் ஒன்றும் கட்டுப்படியாகாது. ஒவ்வொரு இடத்துலாம் கேட்டால் வந்து பிக்சடு ப்ரைஸ் ப்ரோ எங்கள் ஏரியாவில் ஜேசிபி வந்தால் வேறு 1500 2500 ரூபாங்கிறீங்க. எங்களதெல்லாம் 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 10 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஓடுற அவருக்கு மட்டும்தான் காசு கொடுப்பாங்க ப்ரோ. எக்ஸ்ட்ரா இடம் தர மாட்டாங்க. ஒரு நட கல் வரும். ஆனால் காட்டுக்காரரும் அப்படியே தலை சொல்கிறாரு. அவங்க பாருங்க
அந்த பொட்டி தான் ஒன் சைடு எழுத்துட்டு போகுது. அது அலைன்மெண்ட் வீடியோ கேட்குறீங்க, டைமே இல்லை. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் அது பண்ணணும். அதில் பொட்டியோட அலைன்மெண்ட் வீடியோ. அதான் பொட்டி ஒன் சைடாக போகுதுல்ல அது. நான் தரேன். அப்படியே இருந்த டேய் அள்ளி போடணுமா? எல்லாம் அங்கேயே கொண்டு போயிடுறியா? ஓய் சரி, இது இருந்தால் ஒரு 2 கிலோ கூட. அது தெரியும் இல்லை, இது இருந்தால் 2 கிலோ கூட. வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துரு. போட்டு விட்டோம் ஒரு வழியா. இங்கே வேற இறங்குது ப்ரோ, எல்லாம் பார்த்து இறங்குது. இந்த நடனாச்சும் சந்தோஷம். நீ போய் வீடியோ எடுப்பியா? நான் அள்ளி போடுவேனா? வரட்டும். இவன் பாரு புது தாரை போட்டு வருவான். அதே தாரையில் வாடானா வேறு தாரை போட்டுட்டு வருவான். போதும்.
கோகுல் தான் நல்லா நீ தான் அப்போ நல்லா தூக்கி எடுக்கிறியாப்பா. தூக்குறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சா நீ. நீ தான் தூக்குறதுக்கு தான் பார்க்குற, ஒன்றும் செட் ஆகல. ஏதோ தக்கா பக்கா நான் லோடு போடுவேண்ணா சந்தோஷம் கோகுல. உன் அளவுக்கு வருமா? அவரெல்லாம் பழமென்னு கொட்டை போட்டவர். இருறா என்ன ஊத்துறது கோகுல? தண்ணி வந்துருச்சு. தண்ணியே வந்துருச்சு. மழை பெஞ்சு ஒரு மாசம் ஆகுது, தண்ணியே வந்துருச்சே. கரும்பு இந்த குச்சியை விட்டா அப்படியே பக்கெட் விட்டா வாழைப்பழம் மாதிரி உள்ள போகுது. காட்டுக்காரரை கேட்டு வாங்கிட்டு போய் எதை வாங்கிட்டு போய் என்ன பண்ற? கேட்டு வாங்கிக்கப்பா, குருநாதர் கேட்டு வாங்கிக்கப்பா. எனக்கு தெரியாது. பத்து நடையா அப்படித்தானே சொன்னாங்க. அவ்வளோதானா? என்ன சொல்ற? முடிஞ்சிருச்சா? என்ன சொருக்கு நடிக்குது? திங்கிறதுலே தின்னுருட்டி எந்நேரம் பார்த்தாலும். நேத்தானே இந்த கருநாளுக்கெல்லாம் தின்னுங்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி. ஓட்டு இறங்கி ஓட்டு, நீயே ஓட்டு. ஓகே நண்பா, கல் 4 நடை ஓட்டிட்டு ஏதோ மண் இது ஒரு 5-6 நடை ஆயிடுச்சு. ஏதோ பொழப்பு ஓட்டியாச்சு. ஏதோ வாரத்தில் 10 நடை லோடு கிடைச்சதுன்னா கூட பரவாயில்ல. ஏதோ மாதத்துக்கு ஒரு நடை கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பக்கமாக நம்ம ஜேசிபி லோடே ஓட்டல ப்ரோ. இருறா லோட் ஆகட்டும். எங்க ஆச்சு? இருறா, இன்னும் அரை பொட்டி கூட போடலடா. அதுங்காட்டி மூக்கு கற்றுக்கிட்டு போகிற. இருபது தள்ளாதா? நீ பார்த்து கூட சந்தோஷம் கோகுல. நீ அவன் தான் அதிகமாக வரான். நீ எங்க ஊர் சுற்றிட்டு வரவே மாட்டேங்கிற.
அழுத்த அழுத்த சின்ன வண்டிங்கிறனால ஃபுல் ஆர்பிஎம் வச்சா தான் ப்ரோ வருது. வண்டி சா வச்சுக்கிறீங்களா? இங்கே எங்கடா போகுது? இருக்கணா வரலாவா? ஏ கல்லு கல்லு ஸ்டடி பண்ணி வா. இங்கே ஒரு கல் கொட்டு. அங்கே ரொம்ப போவாத, வராது, ரிவேஸ் வராது. போதும். அந்த மேடு ஏறுனா எப்படி தள்ளும்? இந்த மேடு ஏறி அந்தான போயிடுச்சுன்னா பொட்டி வராது. அப்படியே ஒரு வயசு கட்டடி. வாய் மட்டும் பேசுறா. ரொட்டி வாட்டர் வாங்கிட்டு மட்டும் வாட்டர் வாங்கி வச்சா வாட் டைரி இது அந்த பாட்டில் தானே கிடந்துச்சு, எடுத்துட்டு வா. முன்னிலேருந்து ஒன்றுக்கு எடுத்துட்டு இருந்தேன்ல வாட்ரு